பிள்ளைங்கள் இத்தனைக்கும் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை, 92 மார்க்கு மேலே எடுக்கக்கூடிய ஒரு பிள்ளை வந்து ஒரு ஃபியர், ஒரு பயத்தின் காரணமாக இந்த மாதிரியான தயவுசெய்து அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். நான் தான் சொல்கிறேன், எல்லா பிள்ளைகளுக்கும் ஜஸ்ட் பாஸ் வாங்குகிற பிள்ளையிலேருந்து 100க்கு 100 வாங்குகிற பிள்ளைகள் முதற்கொண்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்களுக்கான ஒரு நாற்காலியை செய்வதுதான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை என்று பல்வேறு திட்டம் நீங்கள் தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வெறும் வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் மதிப்பீடு செய்யாது என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் நான் பெற்றிருக்கின்றோம். அப்படி அனைவரையும் நீங்கள் அரவணைத்து செல்லும் பொழுது இந்த மாதிரியான பிள்ளைகள் தயவுசெய்து தன்னம்பிக்கை இழக்காதீங்க. உங்களை அரவணைப்பதற்கு ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் இருக்கின்றது, இந்த சமுதாயம் இருக்கின்றது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த என்கொயரியை காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய டிபார்ட்மெண்ட் அது. அடுத்த நிமிஷம் அதில் இறங்கி அதுக்கான பணிகளை செய்யக்கூடியவர்கள் தான் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ கூட நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுக்காக என்கொயரி தனியாக ஒரு டீமே போட்டு அதை செய்து மிக விரைவாக அதற்கான உரிய காரணத்தை கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கும். மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவள்ளூரில் ஸ்ரீநிகேதன் பள்ளியில் பயின்று வந்த 12ஆம் வகுப்பு மாணவியின் மரணம் தொடர்பாக விசாரணிப்பதற்காக சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவள்ளூரில் தொடங்கும் 4வது புத்தக திருவிழாவினை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்து புத்தக திருவிழாவில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்டால்களை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திருவள்ளூரில் 12ஆம் வகுப்பு தேர்வு தொடங்கிய நாளில் அதிகாலை மாணவி மரணத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் உத்தரவின் பேரில் மாணவி மரணத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ள தனியாக குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் கண்டுபிடிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் அந்த குழுவில் 4 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள், அதாவது பள்ளிக்கல்வித்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் எனவும், இந்த அதிகாரிகள் மாணவி மரணத்தில் உண்மையாக என்ன நடந்தது என்பதை விசாரணை செய்து 1 மாத காலத்திற்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தனியார் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்ததில் உள்ள முடிச்சுகள் விரைவில் அவிழ்க்கப்படும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் திருவள்ளூர் பகுதி மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு.